Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த vlog பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 மணி அந்த டைமில் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி எடுக்கிற வீடியோ கிளிப். நான் பார்த்தீங்கன்னா வெந்தய செடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்லேருந்து கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இது வந்து ஒரு 2 days அப்படியே ஊறட்டும். இது வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் எடுக்கிற வீடியோ. ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன வருஷம் சம்மர் லீவ்லேயும் வந்து இதே மாதிரி வெந்தய செடி போட்டிருந்தேன். பட் அது வந்து ஒரு வேறு செராமிக் ஜாரில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த பாட்டில் போடுறேன். இது வந்து குட்டியாக தான் இருக்கும் இந்த பாட்டு, பிளாஸ்டிக்கில். ஸோ இதில் வந்து போடலாம், ஏன்னா இது சீக்கிரம் முளைச்சிரும். இந்த வெந்தய செடி ஈஸியாக எப்படி சொல்லலாம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் நம்ம. ஸோ தண்ணியும் அவ்வளோவா ஊற்ற தேவையில்லை. அதே மாதிரி வெயில் இருந்தாலும் வளரும், இல்லாட்டியும் வளரும். ஸோ அதனால தான் இது வந்து நான் எப்போவுமே சம்மர் லீவில் செய்வேன். லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கப்புறமா செய்ய மாட்டேன். ஸோ அப்படியே அந்த செடியெல்லாம் காஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்து இப்போ திரும்பியும் வந்து லீவ் இல்லையா, அதனால் நான் திரும்ப செடி போட்டுட்ருக்கேன். ஸோ வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஊறினதுக்கப்புறமா லைட்டாக உள்ளேன்னு ஒரு வேர் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செடி போடலாம். இது வந்து 2 days தான். 2 daysக்கு அப்புறம் லைட்டாக உள்ள மண்லேன்னு பார்த்திங்கன்னா செடி வர ஆரம்பிச்சிரும். ஸோ ஈஸியாக சீக்கிரமாக வளர்ந்துடும். அதே மாதிரி இதை வச்சு நம்ம கீரை பொரியல் அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி வெந்தய செடி வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து இந்த மணி பிளான்ட் எங்கள் வீட்டு வாசலில் இருக்கும். ஸோ அதுவும் இன்னொரு செராமிக் ஜாரில் வந்து இந்த ரோஸ் செடி மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக அதில் பூ பூக்கும் எல்லோ கலரில். ஸோ அந்த செடி இருக்கும். அது ரெண்டுத்தையும் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லேன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். அதில் குட்டி குட்டியாக பூலாம் பூக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் வீட்டில் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பழைய செராமிக் ஜார் இருந்தது. ஸோ இதில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டுள்ளார நிறைய பிளான்ட்ஸ் அதெல்லாம் வைக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும் வீடு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட அவ்வளோ திங்ஸ்லாம் இல்லை. எந்த செடி வீட்டில் வச்சா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால வந்து நான் இந்த மாதிரி ஒரு 2-3 செடி மட்டும் அங்கங்கே வச்சுருப்பேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செடிலாம் வளர்க்குறது. பட் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே விட்டுருவேன். ஸோ இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டு உள்ளார வைக்கிறேன். இது வளருமா இல்லை காஞ்சி போதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் நான் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணப்போ பார்த்தேன், இந்த மாதிரி வீட்டுள்ள இருக்க செடியெல்லாம் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதனால் இன்ஷால்லா ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நான் வெயிலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பிளான்ட்ஸ் வளர்க்குறத பற்றி அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த செடி வந்து வாசலில் இருக்கும் போது இந்த மாதிரி பூ பூக்கும். தினமும் ஒரு பூ அந்த மாதிரி பூக்கும். பட் இப்போ வீட்டுள்ள வச்சுருக்கோம், பூ பூக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்ஷால்லா பார்ப்போம். பூ பூத்தா நான் வேறு ஏதாச்சும் vlogல வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மணி பிளான்ட் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பவுல் முன்னாடி ஃபிஷ் வளர்க்குறதுக்காக வாங்கினது. ஸோ இப்போ வந்து ஃபிஷ் பெரிய டேக்கில் இருக்கிறதுனால இந்த பவுல் சும்மா தான் இருந்தது. அதனால் இதில் வந்து மணி பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா தண்ணிலையும் வளரும், அதே மாதிரி மண்ணுலையும் வளரும். தண்ணியில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும், மண்ணில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வளரும். அதனால் தண்ணியில் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லை. அதுக்கப்புறமா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறமா தான் அம்மா ஒரு ஐடியா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். கீழே உள்ள இலையெல்லாம் மட்டும் கொஞ்சம் பிச்சிட்டேன், ஏன்னா தண்ணியில் இருந்தால் அழுவி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இலையெல்லாம் பிச்சுட்டு கீழே வந்து அந்த ஸ்டெம்மை மட்டும் வச்சுருந்தேன். மணி பிளான்ட்டும் நான் நிறைய டைம்ஸ் வளர்த்துருக்கேன். ஸோ நான் வந்து கிளாஸ் பாட்டிலில் தான் வளர்த்துருக்கேன். இந்த சாஸ் பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கிளாஸ் பாட்டிலில் தான் வளர்த்தேன். இந்த தடவை வந்து பாட்டில் அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் வளர்த்துட்ருக்கேன். இந்த செடியெல்லாம் எங்கே வைக்கிறதுனே தெரியல, ஏன்னா எல்லாம் கிளாஸாக இருக்கு இல்லையா, அதனால் கீழே வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வைக்கிறதுன்னு தெரில. அப்புறம் கிச்சனில் வந்து கார்னரில் வச்சுருந்தேன். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. கிச்சன் உள்ள என்டர் ஆனோடனே அப்படியே அந்த செடி தான் ஃபோக்கஸ் போகுது. ஸோ அழகாக இருந்ததுனால அங்கேயே வச்சாச்சு. ஸோ இது முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. 3 o'clock ஆரம்பித்தேன். ஸோ 4 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மாடிக்கு போயிட்டேன். என் ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலாக இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா சம்மர் லீவில் மட்டும் தான் நடக்கும். ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரூமை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஸோ ஒரே குப்பையாக கிடக்கும். பரவாயில்ல, இந்த சம்மர் லீவில் போர் அடிக்குது இல்லையா, அதனால் ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். என் கபோர்டில் பார்த்திங்கன்னா கீ ரேக்கில் வந்து 2 பேக் வச்சுருப்பேன். அதில் வந்து எப்பயாச்சும் போடுற ரேர் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் கிராண்டான ட்ரெஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து என் ரூமில் கிடக்கிற பீரோவில் வந்து வச்சுட்டேன். அந்த பீரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் திங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரேக் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த 2 பேக்கையும் வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஹிஜாப்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த பேக் இருக்கும். அதில் வந்து இப்போ இடையில ஊருக்குலாம் போனதுனால ஹிஜாபை எடுத்து ஒரே கலைஞ்சி கிடந்துச்சு. ஸோ அதையும் ஃபுல்லாக அழகாக மடித்து வச்சாச்சு. ஸோ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி ஒரு ஹிஜாப் இருக்கும். பட் எனக்கு வந்து ஒரு 2, 3 தான் போடவே பிடிக்கும். ஸோ அதனால் அடிக்கடி அந்த 2 மட்டும் தான் நான் போடுவேனே. பட் அந்த ஹிஜாப்லாம் வாங்கி எனக்கு வச்சுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்கி வச்சுப்பேன், தவிர போடவே மாட்டேன். எப்பயாச்சும் தான் போடுவேன். ஸோ அது எல்லாத்தையும் மடித்து வந்து கபோர்டில் வச்சாச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரேக் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால் எல்லா ட்ரெஸ்ஸையும் அழகாக மடித்து ஆல்ரெடி மடித்து தான் இருக்குது. பட் திரும்பியும் பார்த்திங்கன்னா மடித்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் காலைல துவைச்சி காய வச்ச துணிலாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்டு இருந்தேன். என் ரூமில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. பட் அன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கே. அதனால் நான் வந்து கீழே போயிட்டேன். இன்ஷால்லா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு நாள் அது எல்லாத்தையும் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு vlogல காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.